ஒரு மந்திரக்கதை சொல்வோமா? ஒருமுறை பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான். அவன் எப்போதும் கடுமையாக உழைத்து, ஆனால் பலன் கிடைக்காமல் துக்கமாக இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டில் உழுது கொண்டிருந்த போது பழமையான பித்தளை சுரங்கம் ஒன்றைக் கண்டான். அதைத் துடைத்து பார்த்தபோது அதில் ஒரு மந்திர தெய்வம் தோன்றியது. உன் உண்மையான ஆவணத்திற்காக 4 நிமிடங்கள் தருகிறேன். உன் விருப்பத்தைச் சொல், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று தெய்வம் சொன்னது. ராமு 1 நிமிடம் யோசித்தான். பெரிய செல்வம் வேண்டுமா என்று அவன் எண்ணினான். ஆனால் மறுநிமிடம் தன் மனம் திடமாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்தது. அவன் தெய்வத்தை நோக்கி, என் கைக்கு எப்போதும் விளைச்சலும் கிராமத்தில் அமைதியும் இருக்கட்டும் என்றான். தெய்வம் மகிழ்ச்சியுடன், உன்னுடைய மனம் பரிசுத்தமானது, உன் வாழ்க்கை மிகுந்த வளமும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் என்று சொன்னது. தெய்வம் மறைந்ததும் ராமு வேலை செய்யத் தொடங்கினான். அன்றிலிருந்து அவனது நிலத்தில் கனிவாக பயிர்கள் வளமாகி அவன் வாழ்வும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. இந்த கதையின் மூலமாக நம் விருப்பங்கள் எப்போதும் நல்லவை மற்றும் பிறருக்கு பயனுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது.